ஐயா எங்க தெருவில் 2 அண்ணன் தம்பி இருந்தாமையா. கல்யாணத்துக்கு பிறகு வந்ததே வேண இந்த பாதகத்தி வந்தா குடும்பத்தை பிரிச்சதும் பரவாயில்லன்னு சொத்தை பிரிக்க சொன்னான். எங்க ஊர் நாட்டாம இதுல விவரமானவர். 10 மணிக்கு நான் சொத்தை பிரிக்கன்னு வர சொன்னா காலைல 6 மணிக்கே விடிய காலம் வந்து காத்து கிடப்பான். அப்படிப்பட்ட ஆளு. அந்த ஆளு பிரிச்சான், எல்லாத்தையும் பிரிச்சான், வீட்டை பிரிச்சான், தோட்டத்தை பிரிச்சான், எல்லாத்தையும் பிரிச்சான். கடைசியில் ஐயா ஒத்த தென்னை மரம் இருந்தியா. நல்லா கவனிச்சிங்க, ஒத்த தென்னை மரம். அண்ணன் சொன்னா, எடி என் தம்பி 15 வயசுல இளையவன், அவனை நான் பெத்த புள்ள மாதிரி தோல்ல போட்டு வளர்த்தேன். இந்த ஒத்த தென்னை மரத்தையும் தம்பிக்கே கொடுத்துருவோன்னு சொல்லி பொண்டாட்டிட்டு சொன்னான். தம்பி சொன்னா, எடி எங்க அண்ணன் எங்க தகப்ப மாதிரி காலில் விழுந்து கும்பிடக்கூடிய அளவுக்கு மரியாதை உள்ளவன், அந்த அண்ணனுக்கு இந்த ஒத்த தென்னை மரத்தை கொடுத்துருவோன்னு தம்பி பொண்டாட்ட சொன்னான். தம்பி பொண்டா இங்க பாரு, ஒன்று தென்னை மரம் நமக்கு வரணும், இல்லை நீர் தெருவில் போனோம். என்னையா செய்யுது? பிரிச்சுட்டாங்க. அண்ணனுக்கு மேலே உள்ள பாதி தென்னை மரம் அண்ணனுக்கு, கீழே உள்ள பாதி மரம் தம்பிக்கு. எப்படி இருக்கு? இந்த பாலா போன தென்னை மரம் அது வரைக்கும் காய்க்கலையா, காய்க்கலை. எப்போ பிரிச்சானோ கொலகொலையா காய்க்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ அண்ணனுக்கு மேலே போதி புத்தியெல்லாம் அண்ணன் தேங்காவை வெட்டுறதுக்கு மரத்தில் காலை வச்சு ஏறுறாரு. அடிமரம் யாருக்கு? தம்பிக்கு. தம்பி பொண்டாட்டி ஓடி வரா, கீழே காலை வச்சிடக்கூடாது, கீழே உள்ள மரம் எங்க மரம்னா. இதை கேட்டா அண்ணன் பொண்டாட்டி ஓடி வந்தா, என்னடி சிலிப்புற, உன் மரத்தில் காலை வைக்கண்டாமடி, இந்தா பாருன்னா 20 அடி யானையை கொண்டு வந்து சாச்சி வச்சுட்டு, அத்தான் வாங்க இப்போ யாருங்க யாருன்னா. அண்ணன் ஏறி மேலே போய் அருவாயை எடுத்து தேங்காயை வெட்ட போறான். இந்த சண்டாளி கோடாலியை எடுத்துட்டு வரான் தம்பி பொண்டாட்டி. எதுக்கு? அடிமரம் அவளுக்கா, அவன் வெட்ட போறாளாம். நேரத்தை பாருங்க. கோடாலி எடுத்து வெட்டைக்கு நிக்கா. உன்னை அண்ணன் பொண்டாட்டி வருவாரா? ஆமாடி, அடிமரம் உனக்கு தான், வெட்டுடி வெட்டு. ஆனா ஒரு கண்டிஷன், நீ வெட்டினாலும் எங்க பாதி மரம் அந்தரத்திலேயே அப்படி நிக்கணும். மனைவிதான் குடும்பத்துக்கு கோபத்திற்கு காரணம்.